விழுப்புரத்தை மையமாக கொண்டு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பெயரிலே வைக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை பேரவைத் தலைவர்களே, அதில் பயன்படுகிற மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டார்களே தவிர மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பெயர் வைக்கவில்லை என்ற ஒன்றை தான் நீங்கள் காரணமாக காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லுகிறீர்களே தவிர பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டதால் எந்த மாணவனுக்கு எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் பாதிப்பு? மாறாக அரசு நிதியை வீணடித்தீர்கள், நாங்கள் பயன்படுத்தினோம். அதுதான் சொல்ல வருகிற செய்தி. கெஸ்ட் லெக்சர், இந்த கெஸ்ட் லெக்சர் எங்களுடைய பொது கருத்திலே ஜெயசீலன் அவர்கள் பேசுகின்ற பொது விவாதத்திலே பேசுகின்ற பொழுது 5000 ரூபாய் கூடுதலாக வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அமைச்சர் அவர்கள் உங்களுடைய 10 ஆண்டு காலத்தில் 5000 ரூபாய் தான் உரித்து வழங்கப்பட்டது என்று சொன்னார்கள். அதுக்குள்ளார் நான் போல. ஆனால் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் 6000 10,000 ரூபாயாக 2010 உங்களுடைய ஆட்சி இருக்கும்போது உயர்த்தப்பட்டது. 1146 கௌரவ விரிவாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அரசாணை 56 போடப்பட்டது. நீதிமன்றம் சென்ற காரணத்தினால் அவர் நேர்காணலெல்லாம் நடத்தப்பட்ட பிறகு அந்த பணி நிரந்தரம் செய்ய முடியவில்லை. 4000 நிரந்தர பேராசிரியர் நியமிப்பதற்கான உத்தரவை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகுதான் முடிவெடுத்தது. அதில் நீதிமன்றத்தில் 1160 பேர் சென்ற காரணத்தால் நீதிமன்ற உத்தரவுப்படி கூட வர ஜூன் மாதம் நிறைவு செய்ய இருக்கக்கூடிய அந்த 4000 பேர்களில் 1160 பேர் நீங்களாக தேர்வு செய்வதற்கான முடிவை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கோமே தவிர அவர்களை விட்டுவிட்டு செய்வதற்கான சூழல் இல்லை. மாறாக இவ்வளவு அக்கறையோடு பேசுகிற நீங்கள் 10 ஆண்டுகளில் எத்தனை பேராசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்திற்கோ செட் தேர்வுக்கோ முடிவெடுத்திருக்கீர்கள்? இல்லவே இல்லை. மாறாக 4000 நிரந்தர பணியாளர்கள், 2000 கௌரவ உரிமையாளர்கள், இன்றைக்கு கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பணி சாராத அலுவலர்கள் ஊதிய உயர்வு கேட்டு உள்ளிருப்பு போராட்டம். மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தரச்செல்வன் அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்வதனுடைய விளைவு எங்களுடைய கல்வித்துறை அதிகாரிகள் அனுப்பி பேச்சுவார்த்தையை அனுப்பி சட்டமன்ற நிகழ்வு முடிவந்தவுடன் முதலமைச்சரிடம் பேசி அதை நிவர்த்தி செய்வோம் என நாங்கள் முடிவெடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த கோரிக்கை எந்த நிலையில் இருந்தாலும் உயர்கல்விக்கும் பள்ளி கல்விக்கும் அனைத்து திட்டத்தையும் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.